ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம கேட்டில் பேசிக் தெர்மோடைனமிக்ஸில் முன்னே 3 வருஷத்தில் கேட்டு வந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு சேஞ்ச் இன் என்ட்ரோபி கேட்டிருக்காங்க. நமக்கு ஐடியல் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். சிபிலாம் T2/T1 மைனஸ் ஆர்லாம் P2/P1. நமக்கு T2 T1 சேம் இருக்கிறதுனால இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ நமக்கு மிச்சம் இருக்க டேர்ம் என்ன, மைனஸ் ஆர்லாம் P2/P1 மைனஸ் ஆர் வந்து 0.287 லாங், P2 வந்து 1, P1 வந்து 10. ரெண்டுமே ஒரே யூனிட்டில் இருக்கிறதுனால இது ரேஷியோ இருக்கிறதுனால ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இதை கிலோநியூட்டன் per மீட்டர் ஸ்கொயராக மாற்றணுன்றது அவசியம் கிடையாது, ஏன்னா ஒரே யூனிட். ஸோ கேன்சல் தான் ஆக போகுது, அதனால் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 0.287 1/10 மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். 0.66 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். இதுதான் வந்து டிஎஸ் ஃபார்முலா. 0.66 கரெக்டாக இருக்குது. ரவுண்ட் ஆஃப் டு 2 டெசிமல் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டெசிமல் பாயிண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸில் Qவும் Wவும் எப்போ சேமாக இருக்கும்னு கேட்குறாங்க. நமக்கு ப்ராசஸில் ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். Q = ∂U + W. ∂U வந்து 0 ஆச்சுன்னா தான் நமக்கு Qவும் Wவும் சேமாக இருக்கும். ∂U எப்போ 0வாக இருக்கும்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் 0வாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் தான் ஆன்சர். இங்கே வந்து கேஸ் இஸ் ஹீட்டட் இன் ஏ டக்ட். ஒரு டக்ட் இருக்குது, அதில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம ஹீட் பண்ணுறதுக்காக ஒர்க்கு கொடுக்குறோம். அந்த ஒர்க் வந்து 101 kW. அதுக்கப்புறம் இந்த டக்டிலேருந்து ஹீட் ரிஜெக்ட் ஆகுது, அது வந்து 51 kW. இதை நம்ம ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணி அப்படியே போட்டுடலாம். ஸோ ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபார்முலாவில் அவன் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி நெக்லெக்ட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்க டேர்ம் என்னதுன்னா mH1 + Q, அப்புறம் mH2 + W. M நமக்கு தெரியாது, M கண்டுபிடிச்சோன்னா P1 V1 M or T1. P1 வந்து 100, V1 வந்து 15, M தெரியாது, R வந்து 0.5 287 சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது பழக்க தோஷத்தில். இங்கே என்ன ஆர் கொடுத்துருவாங்களோ அந்த ஆர் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். T வந்து 300. ஸோ M வந்து 10 kg/s வரும். ஹெச்சுக்கு வந்து CPT1 போட்டுக்கலாம். சிபி வந்து 1 அவங்க கொடுத்துட்டாங்க. கிலோ ஜூல் பர் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் ஒன்று தான், கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் இருந்தாலும் ஒன்று தான். ஒரு சிலவங்க இந்த யூனிட் இருக்கிறதுனால கொஞ்சம் குழம்பி அப்படியே நின்றுவாங்க. ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாது, ரெண்டுமே ஒன்று தான். T1 வந்து 300. இதில் வந்து ஹீட் ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ -51 போடணும். இதில் நம்ம தான் ஒர்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ -101 கொடுக்கணும், அது நமக்கு ஒர்க்கு தரல. -3000 -51 + 101 / 10. ஆன்சர் வந்து 305 கெல்வின்ட்டு கிடைக்குது. ஆனால் நமக்கு ஆன்சர் வந்து டிகிரி செல்சியஸில் கேட்டிருக்காங்க. ஸோ -273 32 டிகிரி செல்சியஸ் தான் ஆன்சர். 32 டிகிரி செல்சியஸ். ஸோ இதில் என்னென்னதுன்னா இது குழம்பக்கூடாது, இந்த கிலோ ஜூல் பர் கிலோகிராம் டிகிரி செல்சியஸ், அதுக்கப்புறம் எது ப்ளஸ் மைனஸ் போடணும் அந்த பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் மாஸ் கண்டுபிடிக்கணும், இந்த மாஸை விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதை 0 ஆக்கிக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கிற இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்.
ஸோ இதில் சிஓபி ஆஃப் ஹீட் பம்புக்கும் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜினுக்கு ரிலேஷன் கேட்டிருக்காங்களா? எனக்கு ஸ்ட்ரைட்டாகவே ரிலேஷன் தெரியும். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே எந்த ஒரு டெரிவேஷனும் இல்லாமல் போட்டுற வேண்டியது ஆன்சர், விச் இஸ் இது ஆன்சர். இதே சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் பம்புக்கும் கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். C1 மைனஸ் எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் டிவைடட் பை 1 டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின். இது ரெஃப்ரிஜிரேட்டருக்கு, இது ஹீட் பம்புக்கு. இப்போது ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கொஷினை படித்து பார்த்துட்டோம்னா இர்ரிவர்சிபிலிட்டி கேட்டிருக்காங்க. அன்அவைலபிள் எனர்ஜிக்கு ஃபார்முலா T0 ds யூனிவர்ஸ். ds யூனிவர்ஸ் இருக்கிறது m இன்ட்டு ஸ்பெசிஃபிக் என்தால்பி டிஃப்ரென்ஸ். m நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1. S2 மைனஸ் S1 0.007. ஸோ 0.007 கிலோஜூல் per Kelvin per second. இது ds யூனிவர்ஸ். I என்னது இருக்குன்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் என்னது 300 into 0.007. ஸோ just 2.10 kilojoule per second, which is 2.10 kilowatt. ஆன்சர் கிலோவாட்டில் தான் கேட்டிருக்காங்க. 2 டெசிமல் பிளேசஸ்க்கு ஷார்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. 2.10. இதில் சிஓபி ஆஃப் ரேஷியோ கேட்டிருக்காங்க. சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் டிவைடட் பை சிஓபி ஆஃப் ஹீட் பம்புக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. நம்ம ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக நமக்கு ஃபார்முலா தெரியும். அது இல்லாமல் ரிவர்ஸ்டுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவர்ஸ்னால் நம்ம T பேஸ்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரிஜிரேட்டருக்கு டிசைட் எஃபெக்ட் கீழே TL TH மைனஸ் TL. அதே மாதிரி சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் TH டிவைடட் பை TH மைனஸ் TL. TL என்னது -3. -3 கெல்வினாக மாற்றினோம்னா 270 டிகிரி செல்சியஸ். இதுக்கு 300 கெல்வின். 270 கெல்வின் 300 கெல்வின். நம்ம ரேஷியோவில் போட்டோன்னா இந்த டேர்மும் போயிடும். TL டிவைடட் பை THன்னு கிடைக்கும். ரெண்டுமே கெல்வினில் போடணும். TL 270 divided by 300, 9/10 கிடைக்குது, which is 0.9. Answer 0.9. Yeah. ஸோ கெல்வினாக மாற்றிக்கணும், அந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ரேஷியோ எடுக்கும்போது ஹீட் பம்பு பை ரெஃப்ரிஜரேட்டர் போனாங்க, ரெஃப்ரிஜரேட்டர் பை ஹீட் பம்புன்னு போடணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்துக்க வேண்டிய இந்த இடத்துல தப்பாகிற விஷயம். ஒரு சிலவங்க கியூ கொடுக்கலன்ட்டு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே ரிவர்ஸ்டுன்னு சொல்லிட்டாங்க, அதனால T பேஸ்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. நமக்கு PV கிராஃபில் இங்கே இப்படி வரும். இந்த ப்ராசஸில் கிராஃபு இது 1 to 2 கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், 2 to 3 நமக்கு ஸ்ப்ரிங்குக்கு உண்டான அகெயின்ஸ்டாக நடக்கிற ஒர்க், விச் இஸ் நத்திங் பட் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த ஸ்ப்ரிங்கும் ஒர்க் டன் அகெயின்ஸ்ட் த ஸ்ப்ரிங்கும் சேமாக இருக்கும். எனர்ஜி ஸ்டோர்டு இன் த ஸ்ப்ரிங் is equal to work done against the spring. இந்த ஏரியா இந்த 1 to 2 இருந்து இந்த ஏரியா தான் நம்மளை கேட்டிருக்காங்க. தட் இஸ் த ஒர்க் ஈக்குவலண்ட். ஸோ இது 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன், இதை 3ன்னு எடுத்துக்கிறேன். 1ம் 2ம் சேமாக இருக்கும். ஸோ
நான் 1 2 முதல்ல கண்டுபிடிச்சிட்டு நான் W1 கண்டுபிடிச்சிடறேன் ஃபஸ்ட்டு. தட் இஸ் PV. வின்றத ஏரியா ஆஃப் பிஸ்டன் மல்டிப்ளைடு பை ஹவு மச் பிஸ்டன் மூவ் ஃப்ரம் இனிஷியல் பொசிஷன் 8 சென்டிமீட்டர் மூவ் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மீட்டர் ஸ்கொயரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர், அதுக்கப்புறம் 12.5 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர், அதுக்கப்புறம் இதை வந்து 0.08 மீட்டர்னு வரும். பி வந்து இந்த இடத்துல இனிஷியலாக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்போ 105 இருக்குது. 105 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் மல்டிப்ளைடு பை ஏரியா வந்து 300 10⁻⁻4, எக்ஸ் வந்து 0.08, which gives 252 கிலோ ஜூல். இந்த மாதிரி நமக்கு 2 வாட்டி நடந்திருக்கு. ஸோ 1 and 2 W1 ப்ளஸ் W2 வந்து 0.504 கிலோ ஜூல். நமக்கு W3 மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அதுதான் வந்து ஒர்க் டன் அகைன்ஸ்ட் த ஸ்ப்ரிங், விச் இஸ் நத்திங் பட் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த ஸ்ப்ரிங். ஃபார்முலா வந்து ½ kx². 0.5, k வந்து 12.5, x வந்து 0.08². (0.04 கிலோ ஜூல்). ஸோ டோட்டல் ஒர்க் டன் வந்து W1 W2 W3 சம்மேஷன். இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா 544 வருது. 544 கிலோ ஜூல். ஆன்சர் என்ன கேட்டிருக்கான்? ஜூலில் கேட்டிருக்கான். ஸோ 544 ஜூல்ஸ் தான் ஆன்சர். ஆன்சர் கரெக்டாக இருக்கும், 544. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஒன்று சேஞ்ச் இன் ஸ்பெசிஃபிக் என்ட்ரோபின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கூடத்திற்கத்தும் நமக்கு வந்து ஐடியல் கேஸோட ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஐடியல் கேஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். சிபி லான் T2/T1 வந்து இது வந்து 400 கெல்வின்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இது வந்து 300 கெல்வின். 400 / 300 மைனஸ் 0.287 லான். ரெண்டுமே ஒரே யூனிட்டில் இருக்குது. ஸோ இந்த இது பிரச்சனையும் கிடையாது. ஆன்சர் வந்து என்ன வரும்? Answer 0.2891 minus 0.2873. ஆன்சர் வந்து -0.022620 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ அவன் வந்து ஜூல் பர் கிலோகிராம் கெல்வினில் கேட்டிருக்கான். ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது -26.20 ஆன்சர் வருது மைனஸ் ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். எத்தனை யூனிட் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க?
ஓகே, நம்ம 2க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போம். 26.20 வருது மைனஸ். ஆன்சர் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல், கரெக்டு தான். ஃபார் அன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் த வேல்யூ ஆஃப் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்னு இருக்கிறது டெம்பரேச்சர் பிஹேவியர் டியூரிங் த த்ராட்லிங் ப்ராசஸ். 2T/2P இதுதான் வந்து ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ. இந்த டைரக்ஷன் ஆஃப் த்ராட்லிங் வந்துட்டு நமக்கு ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஆனால் ஐடியல் கேஸில் நமக்கு என்தால்பி வேல்யூ வந்து சேமாக இருக்கும். ஸோ T1 = T2 இருக்கும் ஐடியல் கேஸ் கண்டிஷனில். ஸோ மியூ வந்து 0 இருக்கும். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸே கிடையாது, 0 ஆகிடும். ஸோ மியூ வந்து 0 ஆகிடும். ஸோ தட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் 0. ஓகே, dT/ds இது வந்து T கிராஃப், இது வந்து S கிராஃப். இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு 2 ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸ்லோப்புன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், dy/dxன்னு போடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல dt/dsன்னு போடுவோம். அதுதான் நமக்கு அந்த கிராஃப். என்னென்னத்துக்கு கேட்டிருக்காங்க, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் dt/ds at constant volume. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும் TdS, 2 ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், du ப்ளஸ் pdv. ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் இது 0 ஆகிடும். இப்போ TdS = CvdTன்னு போடலாம். இப்போ dt/ds அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் வந்து நமக்கு T/Cvன்ட்டு கிடைக்கும். இது TdS dH மைனஸ் VdPன்ட்டு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இது 0 ஆகிடும். அப்போது இது வந்து CpdT ஆகும். சிமிலர்லி dt/ds வந்து அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் T/Cpன்ட்டு வரும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம இதில் அப்ளை பண்ணோன்னா Cv/Cpன்ட்டு கிடைக்கும். நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து மேக்னிடியூட் ஆஃப் ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க டியூரிங் த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், தட் இஸ் pdv தான் நமக்கு ஃபார்முலா. நமக்கு பியும் கொடுக்கல, பட் இருந்தாலும் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். 2v1 இருங்க ஸ்ட்ரைட்டாக v2 மைனஸ் v1, v2 வந்து 2v1 மைனஸ் v1. ஸோ வில் கெட் p into v1. நமக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னால P1 P2 சேம் தான், இது போட்டாலும் ஒன்று தான். நம்ம P1 V1 எடுத்தால் which is equivalent to mR T1. m வந்து 1, R வந்து 0.287, T1 வந்து இது வந்து கெல்வினில் போட்டால் 400 கெல்வின், 0.287 into 400, 114.8 கிலோ ஜூல். ஆன்சர் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், கிலோ ஜூலில் தான் கேட்டிருக்காங்க. 114.80 போட்டுக்கலாம். ஆன்சர் எஸ், அதுதான் வந்து ஆன்சர். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோல்ட் ஏர் ஃப்ரெஷ் ஏர் ரெண்டும் இன்சைட் டக்டில் மீட் பண்ணிவிட்டு வெளில போகிறப்ப எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் m1 T1 ப்ளஸ் m2 T2 இஸ் ஈக்குவல் டு m3 T3. நமக்கு ஆன்சர் கேட்டிருக்கிறது Q34 என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் H4 மைனஸ் H3. நமக்கு முதல்ல T3 தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். M3 இருக்கிறது m1 ப்ளஸ் m2, அதுதான் m3. நம்ம முதல்ல m1 கண்டுபிடிப்போம். m1 இஸ்
P1 V1 divided by RT1. 105 V1 வந்து 1.25, R வந்து 0.287 வேல்யூ கொடுத்துட்டாங்க. T1 வந்து 5 டிகிரின்னு இருக்குது, which is 278. மாஸ் கண்டுபிடிச்சோன்னா 105 into 1.25 divided by 0.287, 278, 1.64 கிலோகிராம். M1 M2 வந்து 1.6 M1 நான் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ 1.6 மல்டிப்ளை பண்ணோன்னா 2.6 கிலோகிராம்ன்ட்டு வருது. 2.63ன்னு வச்சுப்போம். இதுதான் இதோட சம்மேஷன் தான் நமக்கு வந்து M3, that is 4.27. இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு 34 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. 34 டிகிரி செல்சியஸ்னால் 307 கெல்வின். ஸோ இதை இந்த ஈக்குவேஷனில் போட்டோன்னா நமக்கு T3 கிடச்சிடும். M1 வந்து 1.64, T1 வந்து 278 ப்ளஸ் M2 வந்து 2.63 into 307 is equal to 4.27 into T3 வந்து அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2.63 plus 1.64 into 278 divided by 4.27. T3 வந்து நமக்கு 295.86 கெல்வின் என்று கிடைக்குது. ஸோ Q34ங்கிறது H4 minus H3 நமக்கு கிலோ ஜூலில் தான் கேட்டாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். M3 வந்து நமக்கு 4.27 தெரியும். H4 வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபார்முலா கொண்டு போட்டுடலாம். T4 வந்து 24 டிகிரி செல்சியஸ். இதையும் நான் டிகிரி செல்சியஸில் மாற்றிக்கிறேன். 295.86 minus 273, 22.86. ஆன்சர் வந்து 4.89 இருக்குது. நான் 4.9 அப்படின்னு வச்சுக்கிறேன் கிலோ ஜூல். ஆன்சர் இது தான் இருக்குது. கிலோ ஜூல் பர் கிலோகிராம்னு இருக்கக்கூடாது, கிலோ ஜூலில் கேட்டுருக்கேன். ஸோ கிலோ ஜூலாக மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம்மில் நமக்கு டோட்டல் மாஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் டோட்டல் வால்யூம் கொடுத்துட்டாங்க. டோட்டல் வால்யூம்ன்றது லிக்விடு வால்யூம் ப்ளஸ் வேப்பர் வால்யூம், இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து டோட்டல் வால்யூம். விஎஃப்க்கு வந்து 0.001084, மாஸ் ஆஃப் லிக்விடு வந்து 0.2 ஆஃப் டோட்டல் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே போட்டுக்கலாம். விஜிக்கு வந்து 0.4624 into 0.8 டோட்டல் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் மாஸ் கிடச்சிடும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து
135.07 kgன்ட்டு வருது. அவன் நியரஸ்ட் இன்டிஜருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்கன்றாங்க. ஸோ 135 kg ஆன்சர். இதுக்கப்புறம் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். இது ஒரு காம்ப்ளிகேட்டடான சம்முன்னு சொல்ல முடியாது, பட் கான்செப்ட் லைட்டாக தெரிஞ்சிருக்கணும். சூப்பர் ஹீட்டட் கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இஸ் Zன்னு வச்சுக்கிறேன். NRUT. ஸோ P வந்து 1500 kPa. V/N தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் RUT 1500, V/N வந்து 2.75 m3/kmol. Z வந்து 0.95, RU வந்து 8.314, T 1500 into 2.75 divided by 0.95 into 8.314. நமக்கு T வந்து 522.26 கெல்வின்ட்டு கிடைக்கிது. நம்ம ஆன்சர் வந்து டிகிரி செல்சியஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 249.26 டிகிரி செல்சியஸ். இதுதான் ஆன்சர். இதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி நம்ம கான்செப்ட் சொல்லியிருந்தேன். ட்ரிபிள் பாயிண்டில் சாலிட் ஃபேஸும் சரி, லிக்விட் ஃபேஸும் சரி, வேப்பர் ஃபேஸும் சரி, மூணுமே ஈக்குலிபிரியமாக இருக்கும். அதை ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே டெம்பரேச்சர் தெரிஞ்சிடும். ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான், சாலிட் வேப்பருக்கு ln P வந்து 27.92 minus 3754 divided by T. இதே லிக்விட் வேப்பருக்கு அதே ln P வந்து 24.38 minus 3063 divided by T. இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு இந்த T தெரிஞ்சிடும். அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இதை நான் இந்த பக்கம் கொண்டு வரேன், இதை இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். .54, அதுக்கப்புறம் 3754 minus 3063 691 divided by T divided by 3.54. நமக்கு T வந்து 195.19 கெல்வின்ட்டு கிடைக்கிது. ஆன்சர் என்ன இருக்குது, 195.19. யா, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது ஆன்சர் கரெக்ட். ஸோ ட்ரிபிள் பாயிண்ட்னால் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடலாம். ஸோ பேசிக்காக அது தெரிஞ்சதுனாலே நம்ம ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ரிஜிட் இன்சுலேட்டட் ஃபேஸ், ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் இன்சைட் த டேங்க். ஓகே, இங்கே ஒரு சப்ளை லைன் இருக்குது, இங்கே ஒரு சப்ளை லைன் இருக்குது, இங்கே ஒரு டேங்க் இருக்குது, இங்கே ஒரு வேல்வ் இருக்குது. இந்த வேல்வ் ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த ஏர் ஃபில் ஆகுது. இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அன்ஸ்டெடி எனர்ஜி ஃப்ளோ ஈக்குவேஷனில் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ விச் இஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஃபார்முலா நமக்கு இதில் தெரியும். இட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா T1. இங்கே சிக்மா என்னது, CP/CV வந்து 1.005 divided by 0.718. T1 வந்து 400 Kelvin. 1.4 into 400. ஆன்சர் வந்து 560 Kelvin ஆன்சர். இது நமக்கு தெரியலனா நம்ம அன்ஸ்டடி எனர்ஜி ஈக்குவேஷனில் போட்டுட்டு ஏதாச்சும் இந்த ஃபார்முலா du/dt is equal to P/dt
mi hi plus q minus d by dt m exit h exit plus w இந்த ஈக்குவேஷனில் போட்டுட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து போடுவோம். நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் அதாச்சும் q0 w0 dm by dt 0 அதாச்சும் dh by dt 0 இந்த கண்டிஷனில் இருந்ததுன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாகவே இந்த கண்டிஷன் போட்டு ஃபைனல் டெம்பரேச்சர் இந்த டேங்கை ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம டைம் சேவ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் டெரிவேஷன்லாம் எப்பயுமே போடாமல் கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதோட ஸ்ட்ரைட்டாகவே ஃபைனல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. இந்த ரிலேஷனை வந்து நான் சொல்லலை, பட் ஆனால் இந்த வாட்டி தான் இந்த மாதிரி ஒரு கொஷினே கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொஷின் வந்து இந்த சானிக் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இதிலிருந்து இதை டிரைவ் பண்ணி இந்த கொஷின் வந்திருக்கு. ஸோ அதை நான் படிச்சுட்டு போயிருந்தாலும் இந்த கொஷினை சால்வ் பண்ணி நான் போட்டுட்டேன் எக்ஸாம்பிள். ஸோ எப்பயுமே ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதிலேருந்து அதை அடுத்தடுத்து என்ன கொஷின் கேட்க முடியும்ட்டு தெரிஞ்சு படித்தா ஈஸியாக இருக்கும். ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர்ன்றது இது தான், இந்த T0. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, V வந்து 300 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி T வந்து 330 கேல்வின்ட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு வேறு என்ன தேவை, R தேவை. R வந்து இது பர்ஃபெக்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 287 ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். இந்த இடத்துல R வந்து ஜூல் பர் கிலோகிராம் கெல்வினில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல மேக் நம்பர் கண்டுபிடிச்சோம். மேக் நம்பர் வந்து 300 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.4 287. T1 வந்து 330. நமக்கு மேக் நம்பர் வந்து 0.8238 கிடச்சிருக்கு. இதை நம்ம இந்த T0 by T is equal to 1 plus sigma minus 1 by 2 m square இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா நமக்கு கிடச்சிடும். T0 நமக்கு தெரியாது. T வந்து 330. 1 plus 1.4 minus 1 divided by 2 m square வந்து 8238 square into 0.4 divided by 2 plus 1 823330. T0 வந்து 374.79 கேல்வின்ட்டு கிடைக்குது. ஆன்சர் பார்க்கலாம். கேள்வி இங்கே வந்து ஒரு ஓகே சிஓபி பேஸ்டு சம் கேட்டிருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம தான் ஒர்க்கு கொடுப்போம். ரெஃப்ரிஜிரேட்டர் தானே ஐடியல்னு சொல்லிட்டாங்க. ஸோ T பேஸ்டு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் டீயை பேஸ் பண்ணி அந்த கொஷின் கொடுக்கவே இல்லை டேட்டா. COP is equal to desired effect divided by work input. COP வந்து 10, desired effect வந்து 150 kilojoule per kilogram. work input நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். work input is 15 kilojoule per kilogram. work input is 15, desired effect வந்து 150. ஸோ ஹீட் ரிஜெக்டட் வந்து 15 plus 150 is equal to heat rejected. அப்போ வந்து 165 kilojoule per kilogram தான் ஆன்சர் நமக்கு. நெக்ஸ்ட் இந்த சம்மில் நமக்கு மேக் நம்பர் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து இதுவும் கேட்குறாங்க, velocity of the object. Mach number is equal to velocity divided by sigma RT. R வந்து ஜூல் per kilogram கெல்வினில் சப்ஸ்டியூட் பண்ணணும். T வந்து கெல்வினில் இருக்கணும். ஸோ M வந்து என்னது 0.6, V தான் கண்டுபிடிக்க போகிறோம். சிக்மா வந்து 1.3, R வந்து 320,
டி வந்து 350 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ 1.3, 320, 350 2.6. வி வந்து நமக்கு 228.94 மீட்டர் பர் செகண்டுன்னு கிடச்சிருக்கு. அவங்க வந்து நமக்கு ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 229 மீட்டர் பர் செகண்டுன்னு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா 0.9 இருக்குது, 229 போட்டுக்கலாம். ஸோ நம்ம இதில் என்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணும்போது பார்க்கணுன்னா, இப்போ இந்த கொஷின் இதோட முடிக்காமல் நம்ம அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகணும். அப்படி தான் நம்ம மோஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயரை சால்வ் பண்ணணுமே. இப்போ இது கேட்டுருக்காங்க, இதோட முடிக்காமல் நம்ம ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சரும் நம்ம கண்டுபிடிக்கலாம். 1 + சிக்மா - 1/2 மேக் நம்பர் ஸ்கொயர். இப்போ நம்ம இதுலேருந்து ஸ்டாக்னேஷன் டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி கொஷினை எக்ஸ்டெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ இப்படி தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்ரோச் பண்ணணும். இது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம், எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம். இந்த மாதிரி யூனிட்ஸில் தப்பு பண்ணுவோம், ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டிஜரில் தப்பு பண்ணுவோம். ஒரு சில இடத்துல நானே கூட இந்த ஒரு சில இதில் 0.94 விட்டுருப்பேன். ஒரு சில சமயம் ரவுண்ட் ஆஃப் டு நியரஸ்ட் இன்டிஜர்னால் 229 மாற்றிடணும் இந்த மாதிரி. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.